ட்ரிங் 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 என்று டெலிஃபோன் மணி அடித்தது. "தோ வரேன். இந்த ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை தடவை அடிக்குதுன்னு புலம்பிக் கொண்டு செல்லை எடுத்து ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்டாள் கமலா. நான் தான் பேசுகிறேன் என்றாள் சுகன்யா. நான் தானா யாரு என்று கமலா கேட்டாள். நான் தாம்மா உன் பொண்ணு சுகன்யா பேசுறேன் என்று கோபமாக சொன்னாள். சுகன்யா நல்லா இருக்கியாம்மா, மாப்பிள்ளை பசங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாள் கமலா. நல்லா தான் இருக்கும்னு முணுமுணுத்தாள் சுகன்யா. ஏம்மா கோபமா பேசுற என்று கமலா கேட்டாள். உன் புள்ள பண்ணதுக்கு கோபமா பேசாம எப்படி பேசுறது என்று சுகன்யா சொன்னாள். ஏன் புள்ளையா, என்னடி சொல்ற? அவன் வேலைக்குள்ள போயிருக்கான், அவன் என்னடி பண்ணான் என்று கமலா சொன்னாள். உன் புள்ளதான் என்ன கலெக்டர் வேலைக்கா போயிருப்பான்? பெயிண்ட் அடிக்கிற வேலை தானே. வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போகாம நேரா இங்க வந்து நிக்கிறான் உன் புள்ள. கையில மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா வாங்கிக்கிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு வந்துட்டான். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா என்று சுகன்யா கோபமாக சொன்னாள். ஓ, அசிங்கமா போச்சா? எப்படிமா? உன் அண்ணன் பெயிண்ட் அடிச்சு உன்னை படிக்க வச்சப்ப உனக்கு அசிங்கமா இல்லை? பெயிண்ட் அடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அப்ப அசிங்கமா இல்லை? நகை பொருள் சீர்வரிசை செஞ்சப்ப அசிங்கமா இல்லை? இப்போ உன்னை பார்க்க வந்தது அசிங்கமா போச்சா என்று கமலா கோபமாக கேட்டாள். உன் பிள்ளைய பத்தி சொன்னதும் கோபம் வந்துருமே. ஆயில் ஃபுட்மா, இந்த பஜ்ஜி போண்டாலாம் என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கம்மா. என் ஹஸ்பண்ட் இந்த ஊர்லேயே பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் தான் ஸ்நாக்ஸ் வாங்குவார். என் பிள்ளைங்க இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றத பார்த்தாரு அவ்வளோதான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, கமலா நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாமா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் செய்தாள் கமலா. சுகன்யா ஃபோனை வைத்துவிட்டு ஹாலில் நுழைந்தாள். சோஃபாவில் பசங்க தன் கணவன் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு கொண்டே டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். வாங்கம்மா, மாமா வாங்கிட்டு வந்த பஜ்ஜி போண்டா சூப்பரா இருக்கு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன் என்று பையன் சொன்னான். சுகன்யா வாயடைத்து நின்றாள். கமலா தன் மகன் பைக் சவுண்டு கேட்டு வாசலுக்கு சென்றாள். மோகனை பார்த்து ஏண்டா இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு கோபமா கேட்டாள். அது ஒன்றும் இல்லைம்மா, வேலையை விட்டுட்டு வர வழியில் சூடாக மிளகா பஜ்ஜி போண்டா போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் தங்கச்சி ஞாபகம் வந்துட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு தங்கச்சி பசங்களை பார்த்துட்டு வரம்மா, அதான் லேட் ஆகிட்டு. தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பார்த்ததும் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். கமலா நகைத்தபடி சரி இனி வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரதை பாருன்னு சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். உண்மையான அன்பிற்கு என்றும் மதிப்பில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் கமலா.